Hey guys, welcome back. Motorola வந்து இந்தியால ரீசெண்டா ஒரு 3 ஃபீச்சர் ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிருந்தாங்க. நம்ம கிட்ட இப்போ இருக்குது வந்து Moto A10. இனி நம்ம வீடியோல Moto A10 ஓட அன்பாக்சிங் அண்ட் என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்காக Telegramல வந்து ஆஃபர் சேனல் ஒன்னு வச்சிருக்கோம். இதுல வந்து ஃப்ரீ கொண்ட ஆன்லைன்ல இருக்கக்கூடிய பெஸ்ட் ஆஃபர்ஸ் அண்ட் டீல்ஸ் எல்லாத்தையும் வந்து ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யாரா இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. அண்ட் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட Motorola A10 இருக்குது. நீட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ கடையில் வந்து டெமோக்கு வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது இந்த டப்பாவை பார்க்கும்போது. ஃப்ரண்ட்டில் நம்ம பார்த்தோன்னா Moto A10 போட்டிருக்காங்க. 2 years ரீப்ளேஸ்மெண்ட் சப்போர்ட் இருக்குது. 2 years கொடுக்கறது ஒரு சூப்பரான விஷயம். அதையும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி தரது செம்மையான விஷயம் அது. லெஃப்ட் சைடில் பார்த்தோன்னா இங்கே அந்த சீலு டேம்பர்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. பேக் சைட் நம்ம வந்து 6 days பேட்டரி பேக்கப் இருக்கதா சொல்கிறாங்க. பட் ரியல் வேர்ல்டில் இது எவ்வளோ நேரம் வருதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கணும். டுவல் சிம் சப்போர்ட் இருக்குது, வயர்லெஸ் எஃப்எம் சப்போர்ட் இருக்கதா சொல்கிறாங்க. லவுட் சவுண்டுன்றாங்க. பின்னாடி வந்து ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. எந்த அளவு லவுட்னஸ் இருக்குது நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். சார் எல்லாமே வந்து அண்டர் கண்ட்ரோல் இருக்கதா சொல்கிறாங்க. மற்றபடி வந்து பாக்ஸ் பாட்டம்க்கு வந்து IMEI டீட்டெயில்ஸ், டிவைஸ் மாடல் நேம் இதெல்லாம் இருக்குது. டிவைஸோட ப்ரைஸிங் வந்து 1630 போட்டிருக்காங்க. பட் இது அமேசானில் வந்து 1400க்கு செல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப டிலே பண்ணாமல் வந்து அப்படியே நம்ம ஓப்பன் பண்ணலாம். பட் இந்த A10 மாடல் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கலர் டார்க் ப்ளூ கலரில் மட்டும்தான் இருக்குது. ஸோ மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் ரேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ ஃபோன் உங்ககிட்ட வரும்போது வந்து இந்த சீல் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். ஏற்கனவே வந்து சீலெல்லாம் ஓப்பனில் இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே வந்து ரிட்டர்ன் கூட பண்ணிடலாம். ஸோ பாக்ஸ் பேக்கிங் எல்லாமே வந்து செம பலமாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஃபோனுக்கு வரலாம். ஃபோன் வந்து செம்ம லைட் வெயிட்டாக இருக்குது, தக்கையாக இருக்குது. பேட்டரி பேக் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இந்த அளவுக்கு லைட் வெயிட்டாக இருக்குது. ஸோ பாட்டமில் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேட்ரி இருக்குது. அதுக்கப்புறமா வந்து ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங் அடாப்டர் வந்து ஸோ இதுலேயே வந்து கேபிளோடு வந்துடுது. ஸோ பிரச்சனை இல்லை. பட் என்னென்னா மைக்ரோ USB கேபிள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபீச்சர் ஃபோனாக இருந்தாலுமே வந்து ஒரு டைப் சிக்கு மூவ் ஆயிருந்தாங்கன்னா செம்மையாக இருந்திருக்கும். சார்ஜரோட குவாலிட்டி ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. கேபிள் குவாலிட்டி வந்து ஓரளவுக்கு ஓகே தான். ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம பேக் பேனல் ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வந்து ஃபிசிக்கல் ஓவர்வியூ பார்த்துட்டு வந்துடலாம். டாப்பில் வந்து ஒரு சின்ன குட்டியோண்டு டார்ச் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து ரைட் சைடு நம்ம வந்துன்னா பிளைனாக இருக்குது. பாட்டமுக்கு வந்து மெயின் மைக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது. அது பக்கத்தில் வந்து சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்து பேக் பேனல் நம்ம பொறுமையாக ஓப்பன் பண்ணலாம். பேக் பேனல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா பேட்டரியை வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. Motorola லோகோ போட்டிருக்க பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 1750 mAh இருக்குது. ஸோ இந்த ஃபோனுக்கு வந்து இது மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்குங்க. ஃப்ரண்டில் இருக்கக்கூடிய மோட்டோ பேப்பர், அதுக்கப்புறமா வந்து இதில் ட்ரிபிள் கார்ட் ஸ்லாட் தான் கொடுத்துருக்காங்க. 2 சிம் கார்டு ப்ளஸ் வந்து ஒரு SD கார்டும் போட்டுக்கலாம். SD கார்டு ஸ்லாட் வந்து நீங்கள் இப்படி புல் டவுன் பண்ணிவிட்டு வெளில எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பழைய ஃபீச்சர் ஃபோனில் பார்த்த மாதிரி சிமிலர் ஃபீல் தான் நம்மளுக்கு கிடைக்குது. பட் ஃப்ரண்ட் சைடில் நம்ம அந்த கீபேட் பார்த்தோன்னா பட்டன்ஸ் எல்லாமே வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. சில நோக்கியா அண்ட் சாம்சங் ஃபோன்ஸில் இந்த மாதிரி செப்பரேட் கீபேட் டிசைன் வந்து நம்ம பார்த்துருப்போம். நல்லாயிருக்கும் இது டைப் பண்ணுறதுக்கும். ஃபீட்பேக் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. இப்போ வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணதுக்கப்புறமா Motorola லோகோ வந்திருக்கு. ஆனால் ஸ்பீக்கர் சத்தம் கிளியுது, பயங்கரமாக இருக்குது ஸ்பீக்கரு. லவுடு சவுண்ட் அப்படின்னு அவங்க சும்மா சொன்னாங்கன்னு தான் நினச்சேன். பட் வேறு லெவலில் இருக்குது. ஃபோனை வந்து செட்டப் பண்ணி முடிச்சிடலாம். டன் கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான். பெருசாக என்ன இருக்குது செட்டப் இதில். ஸோ டார்ச் லைட் எப்படி ஆன் ஆகுதுன்னு பார்த்துலாம். ஸோ லாங் ப்ரெஸ் பண்ணால் வந்து டார்ச் ஓப்பன் ஆகுது. ஸோ டார்ச் வந்து ஓகே. ஸோ டார்ச்சும் இருக்குது இந்த ஃபோனில். அதுக்கப்புறமா வந்து வயர்லெஸ் FM ரேடியோ இருக்குது எதாவது சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஃபஸ்ட் ஓப்பன் பண்ணலாம். ஸோ ப்ளூடூத் சப்போர்ட் கூட கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம் தான் அது. ஸோ ப்ளூடூத்தில் ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நீங்கள். FM ரேடியோ இருக்குது. FM போய் ப்ளே பண்ணி பார்ப்போம். ஃப்ரண்ட்டு ஸ்க்ரீனுக்கு வந்து எந்த ஒரு ஸ்க்ராட்ச் கார்டுமே இல்லை. ஸோ மோஸ்ட்லி வந்து நம்ம இதை டச் பண்ண மாட்டோம். பட் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ரொம்ப அதிகமாக பதியுது. ஸோ நியர்பையில் வந்து எதாவது கடைக்கு போய்ட்டு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் போட்டு ஒட்டி விட்ருங்க. ஸோ FM ரேடியோ வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு. சூரியன் FM தான் போட்டு வச்சுருக்கேன். எக்ஸிட் கொடுத்துடலாம். FM ரேடியோ உள்ளே போனதுக்கப்புறமா மேனுவலாக வந்து நீங்கள் இன்புட் கொடுத்து வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அப்படியே பேக் வந்தோன்னு வச்சுக்கோங்க. FM ரேடியோ வந்து ரெக்கார்ட் கூட பண்ணிக்கலாம். இமேஜ் வியூவர் இருக்குது. செப்பரேட்டாக வந்து அந்த கேலரி மாதிரி வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அலாம் செட் பண்ணிக்கலாம். கேம்ஸ் நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம். #டைக்னு ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க. போய் விளையாடி பார்ப்போம். ஸோ 1947 சின்ன வயசில் ஒரு கேம் விளையாடி இருப்பீங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ 1947 கேமோட ஃபீல் தான் வந்து இதையும் கொடுக்குது. ஸோ அப்படியே வந்து அடுத்த கேம் வரலாம். ஸோ நீஞ்சாப்னு ஒரு கேம் இருக்குது. இது வந்து பை பண்ணும் போல் அமைதியாக வெளில வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து டேஞ்சர் டேஷ்னு ஒன்று இருக்குது.
ஸோ இது வந்து பை தான். ஸோ டம்மிக்கு வந்து ஒரு 2 கேமை கொடுத்து வச்சுருக்காங்க. பட் ஏர் ஸ்ட்ரைக் மட்டும்தான் இருக்குது. பட் இதே வந்து செம்ம டைம் பாஸ் ஆகும். அதுக்கப்புறமா செட்டிங்ஸ் இருக்குது. செட்டிங்ஸில் வந்து சிம் கார்டு செட்டிங் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வெல்கம் நோட் வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும். ஃபோன் செட்டிங்ஸ் இருக்குது. ஃபோன் செட்டிங்கில் போய் டேட்டு டைமு இதெல்லாமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் போனால் வால்பேப்பரை நம்மளால் சேஞ்ச் பண்ண முடியும். சிஸ்டம் பார்த்தோன்னா இமேஜ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்களோ. ஸோ சிஸ்டமில் வந்து பை டிஃபால்ட்டாக ஒரே ஒரு வால்பேப்பர் தான் இருக்குது. பட் நீங்கள் வந்து எஸ்டி கார்டு போட்டிங்க அப்படின்னா எஸ்டி கார்டில் நீங்கள் வால்பேப்பர் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம். தீம் இருக்குது. பிளாக்கு எமரால்டு வந்து இப்போ செட் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ரீன் கலரில் வந்துருக்கு எமரால்டு. ஓஷன் வந்து அப்படியே ஒரு ப்ளூ கலரில் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு அடிக்குது. ஸோ இப்போதைக்கு தீம் வந்து அந்த பிளாக்கே நல்லா தான் இருக்குது. அதையே வச்சிடலாம். மற்றபடி எல்இடி பேக்லிட் டைமு இதெல்லாத்தையும் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எவ்வளோ நேரம் பிரைட்னஸ் எவ்வளோ வேணும் அப்படின்றது கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அவுட்டோர்லேயே வந்து எந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸ்பீக்கர் வந்து பின்னாடி கொடுத்துருக்காங்க. பட் ஸோ சிம் கார்டெலாம் போட்டு பார்த்துட்டு கால் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குன்னு நான் செக் பண்ணி பார்த்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து நீங்கள் அன்பாக்சிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலேயே வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். வேறு லெவல் ஃபீல் கொடுத்த ஃபோன் இது. ஸோ ஃபஸ்ட் இதில் சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான். பின்னாடி வந்து ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஃபோனில் வரக்கூடிய ரிங் டோன்ஸ் அலாம் இல்லை எஃப்எம்ல வந்து நீங்கள் பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சா கூட வந்து ஸ்பீக்கர் அடித்து தும்சம் பண்ணுது. செம லவுடான ஸ்பீக்கராக இருக்குது. அதுக்கப்புறம் டிஸ்பிளேன்னு பார்த்தோன்னா ஒரு 1.8 இன்ச் கொண்ட ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் டிஸ்பிளே நார்மலாக வீட்டில் பெரியவங்க யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெரிய இஷ்யூ இல்லை. ஃபாண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா செட்டிங்ஸில் வந்து போல்டு ஃபாண்ட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஃபாண்ட்டோட சைஸ் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வீட்டில் பெரியவங்களுக்கு தரணும்னா கொடுக்கலாம். ஒரு ஃபீச்சர் ஃபோனில் நம்ம எப்படி டிஸ்பிளே எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் சிம்லர் டிஸ்பிளே குவாலிட்டியாக இருக்குது. டிஸ்பிளேல வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. அவுட்டோரில் நீங்கள் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட வந்து ஓரளவுக்கு வெயிலில் வந்து ஹேண்டில் பண்ணுது. மேக்ஸிமம் பிரைட்னஸ் நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா போதும். வெயிலையும் வந்து நம்மளால் எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ண முடியும். பட் உச்சி வெயிலில் நீங்கள் ஃபோனை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்டிவாக இருக்கும். கொஞ்சம் பெரிய டிஸ்பிளேவாக இருக்கிறதுனால வீட்டில் பெரியவங்க யாராவது யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட ஓரளவு கம்ஃபர்டபுளாகவே யூஸ் பண்ணலாம். மற்றபடி வந்து பேட்டரின்னு வந்தனா அது ஒரு மிகப்பெரிய ஹைலைட். 1750 mAh ஒரு ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு சில ஐஃபோன்ஸ்லேயே வந்து இதே கெப்பாசிட்டி பேட்டரி தான் நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஃபீச்சர் ஃபோனில் இந்த அளவுக்கு பேட்டரி கொடுத்தது ஒரு சூப்பரான ப்ளஸ். பேட்டரி ஹெவியாக இருக்கிறதுனால ஸ்லைட்டாக ஒரு ஹெவினஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. பட் ரொம்ப ஒரு ஹெவியான ஃபோன்லாம் கிடையாது. பட் கொஞ்சம் வந்து திக்காக இருக்கும். பாக்கெட்லாம் வந்து ஈஸியாக தாராளமாக வச்சுட்டு போகலாம். அதெல்லாம் வந்து பெரிய இஷ்யூவே கிடையாது. பேட்டரி பேக்கப் பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே இல்லை. 1 வீக் பேக் வந்து அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஃபுல் சார்ஜ் போட்டது தான். இன்னும் வந்து ஒரு பாயிண்ட் இருக்குது. டெய்லி 1 hour நீங்கள் தொடர்ந்து கால் பேசினாலுமே வந்து ஈஸியாக வந்து ஒரு 4-5 நாள் வந்து சார்ஜ் அசால்ட்டாக நிற்கும். எங்கள் அப்பாவோட சிம் தான் போட்டு அவர் தான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. டெய்லி ஒரு 1 hour கால் பேசிகிட்டு இருக்காரு. அந்த மாதிரி யூசேஜ்லேயே வந்து ஒரு நல்ல பேட்டரி லைஃப் வருது. பேட்டரி பொறுத்த வரைக்கும் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸே கிடையாது. அடிச்சு தம்சம் பண்ணி வச்சிருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன் ஜாக் வழியாக வந்து நீங்கள் பாட்டும் கேட்கலாம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. எஃப்எம் ரேடியோ சப்போர்ட்டும் இருக்குது. வயர்ட் எஃப்எம் அண்ட் வயர்லெஸ் எஃப்எம் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இயர்ஃபோன் கனெக்ட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. அண்ட் எஃப்எம் ரேடியோ ப்ளேபேக்கும் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வெளியில் வந்துட்டு ஃபோனோட ஸ்க்ரீன் ஆஃப் பண்ணி இல்லை வேறு ஏதாச்சும் செட்டிங்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட வந்து எஃப்எம் ரேடியோ பேக்ரவுண்டில் ப்ளே ஆகிட்டு இருக்கும். எஸ்டி கார்டு டுவல் சிம் கார்டு ஸ்லாட்டாக இருக்குது. எஸ்டி கார்டு இருக்கிறதுனால சப்போஸ் நீங்கள் வந்து பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதில் சாங்ஸ் காப்பி பண்ணிவிட்டு திருப்பி இதில் வந்து டேரெக்டாக நீங்கள் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். எஸ்டி கார்டு இருக்கிறதும் வந்து ஒரு கன்வீனியன்ட்டாகவும் இருக்குது. டுவல் சிம் கார்டு சப்போர்ட் இருக்குது. பட் ரெண்டுமே வந்து 2G சிம் கார்டு தான் சப்போர்ட் ஆகும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து ஜியோ சிம்மை தவிர வந்து மற்ற எது வேணாலும் வந்து நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் ஃபுல்லாக வந்து வோடஃபோனில் தான் செக் பண்ணி பார்த்துருந்தேன். 2Gனா சொல்லவே தேவையில்ல. நார்மல் 3G 4G விட ஒரு பெட்டர் சிக்னல் ரிசெப்ஷனும் கிடைக்குது. வீட்டில் எந்த மூளைக்கு போனாலுமே வந்து சிக்னல் ரிசெப்ஷனில் நம்மளுக்கு குறையே இல்லை. யூஸ்வலாகவே 2Gயில் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல வைடர் கவரேஜ் கிடைக்கும். இயர்பீஸில் நீங்கள் கால் பேசணும்னு நினச்சிங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. இன்டோர் அவுட்டோரில் எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். மைக்கோட குவாலிட்டி வந்து செம்மையாக இருக்குது. நட் ரோட்டில் நின்று நம்ம கால் பேசணும்னு நினச்சா கூட ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு கிளியராக கேட்குது. ஸோ அதில் வந்து இஷ்யூ இல்லை. பட் கால்ஸ் வந்து நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் எல்லாம் பேசணும்னு நினச்சிங்கன்னா இண்டோருக்கு சஃபிஷியண்டாக இருக்கும். பட் அவுட்டோரில் வந்து அந்த லவுட்னஸ் கொஞ்சம் மிஸ் பண்ணுவீங்க நீங்கள். மற்றபடி கீபேடுக்கு வந்து ஸ்பேசிங் பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு நல்ல ஸ்பேசிங் இருக்கிறதுனால எஸ்எம்எஸ்லாம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக டைப் பண்ண முடியுது. வீட்டில் பெரியவங்க யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட நம்பர்ஸ் வந்து ஈஸியாக ப்ரெஸ் பண்ண முடியும். பட்டன்ஸோட ஃபீட்பேக் வந்து நல்லாவே கொடுத்து வச்சிருக்காங்க. மற்றபடி வந்து இந்த கீபேடுக்கு பேக்லிட்டும் இருக்குது. ஸோ நைட் டைமில் யூஸ் பண்ணணும்னு நினச்சா கூட பிரச்சனை இல்லை. இதுக்கு வந்து ப்ளூடூத் சப்போர்ட்டும் இருக்குது. எஸ்டி கார்டு போட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஃபோன்லேருந்து சாங்ஸ் அனுப்பணும் அப்படின்னு நினச்சா கூட அந்த மாதிரி சாங்ஸ் சென்ட் அண்ட் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி வந்து ஒரு ஃபீச்சர் பேக்கடு ஃபீச்சர் ஃபோனாக தான் இருக்குது. ஸோ போர் அடிச்சது அப்படின்னா நம்ம வந்து அந்த 1947 கேம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதையும் போய் விளையாடலாம். ஸோ அதுவும் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் ஃபோனுக்கு ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து ஃபீச்சர் ஃபோனுக்கு திரும்பி பார்க்கும்போது ஒரு செம்ம ஃபீல் கிடைக்கிது. அதுவும் காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறமா எஃப்எம் ரேடியோ கேட்குற சுகமே வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ உங்களில் எத்தனை பேர் வந்து இன்னமும் வீட்டில் ஃபீச்சர் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் உங்களோட ஃபஸ்ட்டு ஃபீச்சர் ஃபோன் என்ன மாடல்னு மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த ஃபோன் வந்து நான் அமேசானில் 1399 வாங்கியிருந்தேன். பட் அமேசான்லேருந்து இப்போ எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி ஒரு 100 ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து 1299 செல் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமான விஷயமே வந்து மோட்டோலேருந்து 2 years ரீப்ளேஸ்மெண்ட்
வந்து வாரண்டி தராங்க. சப்போஸ் நீங்கள் வந்து 1500க்குள்ளே ஒரு ஃபீச்சர் ஃபோன், அதுவும் வந்து பேட்டரி ஓரியன்டாக அந்த பிராண்ட் ஓரியன்டாகவும் நீங்கள் பார்க்குறதா இருந்தீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் என்னோட சஜஷன் என்ன, ஸ்க்ராட்ச் கார்டு வந்து ஸ்க்ரீனுக்கு எதுவும் போடல. நம்ம ஸ்க்ரீன் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டில் நியர்பை ஸ்டோரில் போயிட்டு ஒரு ஸ்க்ராட்ச் கார்டு மட்டும் வந்து ஸ்க்ரீனுக்கு போட்டு விட்ருங்க. ஸோ ஓவராலாக வந்து ஒரு செம ப்ராமிசிங்காக ஒரு நல்ல ஃபீல் கொடுத்த ஒரு ஃபோனாக இருக்குது. ஸோ இந்த ஃபோன் நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சில பேர் வந்து லாஸ்ட் டைம் டிசோ ஃபோன் கவர் பண்ணும்போது கேட்டிருந்தீங்க ஃபோனோட கான்டாக்ட் ஸ்டோரேஜ் எவ்வளோ அப்படின்னா. ஃபோனோட கான்டாக்ட் ஸ்டோரேஜ் வந்து 800 மேக்ஸிமம் வந்து நம்மளால் சேவ் பண்ண முடியும். சிம் கார்டில் யூஸ்வலாக பார்க்குற மாதிரி அந்த 250 நம்பர்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினச்சிட்டீங்க, உங்கள் ஒப்பீனியன் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.